With that, we shift our focus to the other big story we've been tracking. Indore, India's cleanest city, is reeling from a devastating water contamination crisis. The tragedy began on Christmas with reports of foul-smelling tap water and has now claimed 14 lives. இந்த இண்டோர் வாட்டர் ட்ராஜடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1400 மக்களை பாதித்திருக்கிறது. 150 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. 7 பேர் இறந்திருக்கிறார்கள், அதில் குழந்தைகளும் கூட. டயரியா வந்து நிறைய பேருக்கு பாதிச்சிருக்கு. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து தண்ணி கண்டாமினேஷன் ஆயிருக்கு, பாக்டீரியா இருக்கு அப்படிங்கிறது லேப் ரிப்போர்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ நம்ம ஊர்லயும் கூட நிறைய இடங்கள்ல வாட்டர் பைப்பும் சூவேஜும் பக்கத்துல போயிட்டு இருக்கு. சரிங்களா? இது வந்து இது நம்மளோட டிசைன் ஸ்ட்ரக்சர் அப்படி. அதை விட்டுருங்க. இருந்தாலும் கூட நம்ம அவ்வப்போது எல்லாவற்றையும் அரசு செய்ய வேண்டும், எல்லாவற்றுக்கும் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை விட்டு ஒரு நிலை மாறி நம்ம சைட்ல இருக்கிறது, அவங்கவுங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறது, எங்கேயாவது இந்த மாதிரி லீக் ஆகுதா, லீக் ஆகி அது கூட மிக்ஸ் ஆகுதா, அந்த மாதிரி ஒரு வாட்ச் வச்சுக்கோங்க. ஏதாவதுன்னா கார்பரேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்க தான் போறாங்க. உங்க லோக்கல் கவுன்சிலரை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து நம்மளோட மக்களாகிய நம்மளுடைய கடமையும் கூட இருக்குது இதுல. லெட் அஸ் பி வாட்ச்ஃபுல்.